உங்களுக்கு ஆண்டவர் அந்த உங்களுடைய மன விருப்பத்தின்படி செய்து உமக்கு தந்தல் விண்ணப்பத்தை தள்ளாது இருக்கிறார். ஆசீர்வாதங்களை தருகிறார், பொற்கிரீடத்தை தருகிறார், தீர்க்காயுசை கட்டளையிடுகிறார், மகிமை மேன்மை மகத்துவத்தை கர்த்தர் தருகிறார், நித்திய ஆசீர்வாதத்தை தருகிறார். நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுவேன், உந்தன் பிரசன்னத்தால் கூடுவேன். யெகோவா உசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா உசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீர். வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. யெகோவா உசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா உசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. சங்கீதம் 21. நான் ஏற்கனவே நேற்றைய தினத்திலும் சொன்னேன், 20ஆம் சங்கீதத்திலும் சொன்னேன். இப்போ நான் சொல்லுகிறேன், 20ஆம் சங்கீதத்தில் யுத்தத்துக்கு போகும்போது பாடுகிற ஒரு விண்ணப்ப ஜெபம். 20, 21 அங்கே யுத்தத்தில் வெற்றி பெற்று வந்ததுக்கு பிற்பாடு பாடுகிற நன்றி பாடல். கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார். வெற்றி கிடைச்சிருச்சு, மகிழ்ச்சியாக இருக்கிறார். உம்முடைய ரட்சிப்பினாலே எவ்வளவு களி கூறுகிறார், ரொம்ப மகிழ்ச்சி, அல்லேலூயா, வெற்றியை தந்தார் அப்படின்னு பாட்டு பாடி சந்தோஷப்படுறாங்க. அது மாத்திரம் இல்லை, நேற்றைக்கு சொன்னாங்க கர்த்தருடைய மன விருப்பத்தின்படி எல்லாம் செய்து உம்முடைய ஆலோசனையை என்ன செய்வாராக, நிறைவேற்றுவாராக நேற்று சொன்னாங்க. இன்றைக்கி சொல்கிறாரு, அவர் என் மன விருப்பத்தின்படி எல்லாம் செய்தார், என் உதவின் விண்ணப்பத்தை அவர் கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து சொல்கிறாரு 23, நாங்கள் இப்போ யுத்தத்துக்கு நாங்கள் போகிறோம், நீர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புங்க. சிலர் ரதங்களை குறித்தும் குதிரை வீரர்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களும் கர்த்தரை மேன்மை பாராட்டி அவருடைய நாமத்தினால போகிறோன்னு சொன்னாங்க. இப்போ சொல்கிறாங்க, அவர் நாமத்தினால் நாங்கள் ஜெயித்து திரும்பி வர்றோம். இப்போ உத்தம ஆசீர்வாதங்களோடு ஆண்டவர் தாமே அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீரப்பா, வெற்றி கிரீடம் தரிப்பிக்கிறீர். கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் சிரசின் மேல் வெற்றி கிரீடத்தை தரிக்கிறார். அல்லேலூயா. வெற்றி கிரீடம். நீங்கள் தேவனுடைய கரத்தில் ராஜ்ய முடியுமாயிருப்பீர்கள், கிரீடமாயிருக்கிறீர்கள்.
கர்த்தர் ஒரு தள்ள கிரீடம் வைக்கிறார், வெற்றி கிரீடம். அவர் இடத்துல ஆயுசை கேட்டார், அதாவது பாதுகாப்பை கேட்டார். ஆண்டவரே எனக்கு பாதுகாத்துக்குள்ள இந்த யுத்தத்துக்கு போகிறேன், நான் சாகக்கூடாது, எங்கள் மக்கள் சாகக்கூடாது, யாரும் யுத்தத்தில் பகைங்கனுக்கு பலியாகி விடக்கூடாதுன்னு ஜெபிச்சுட்டு போனாங்க. அவர் பாதுகாப்புக்காக ஜெபித்தார். இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காராம், அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசையே கட்டளையிட்டாராம். அதாவது வெற்றியும் கட்டளையிட்டார், அவர் ஆயுசு நாட்களையும் கூட்டி தீர்க்காயுசை கொடுத்தார். அவருக்கு அந்த வெற்றியிலே கொள்ளை உடைமைகளையும் பொருட்களையும் கர்த்தர் ஏராளமாய் ஆண்டவர்களுக்கு செல்வாக்கையும் செல்வத்தையும் கட்டளையிட்டார். சொல்லிட்டு சொல்கிறார், உம்முடைய ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாக இருக்கிறது, மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். இந்த வெற்றி கிடைச்சதுனால ஆண்டவர் நீர் எங்களுக்கு செய்திருக்க எல்லா நன்மைக்காக கையை வைத்து சொல்லுங்கள், நீர் எங்களுக்கு மகிமையை, நீர் எங்கள் மேல் பெரிதாக, உம்முடைய மகிமை பெரியது, எங்கள் மேல் வைத்த மகிமை பெரியது, எங்களுக்கு தந்த விடுதலை பெரியது, எங்களுக்கு மேன்மையும் மகத்துவத்தையும் அருள் இருக்கிறீர். 6ஆம் வசனம், நித்திய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு அருள் இருக்கிறீர், உம்முடைய சமூகத்தினாலே பூரிப்பாக்குகிறீர் என்று சொல்கிறார். சொல்லிட்டு இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஏனெனில் இதெல்லாம் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம் ராஜா. இப்போ ராஜான்னு கர்த்தரை சொல்கிறாரு, இப்போ மக்கள்லாம் பாடுறாங்க. இந்த வெற்றிக்கு காரணம் ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார். உன்னதமான தயவினால் அசைக்கப்படாதிருப்பாய், அம்முடைய கை சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும், உம்முடைய வலதுகரம் உம்மை பயக்கிறவர்களை கண்டுபிடிக்கும், உமது கோபத்தின் காலத்திலே அவளை அக்கினியினால் சூளையாக்கி போட்டீர், கர்த்தர் தம்முடைய கோபத்திலே அவளை அழித்து போட்டார், அக்கினி அவர்களை பட்சித்து போட்டது, அவர்கள் கனியை பூமியிலிருந்தும் அவள் வித்தை மனுப்பத்திலிருந்து ஒளிய பண்ணினார், அவர் விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினை செய்ய முயன்றார்கள், ஒன்றும் வாய்க்காமல் போயிட்டு. கையில் உயர்த்தி இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறத வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு சொல்லும்போது கையை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் உமக்கு விரோதமாக பொல்லாங்கு நினைத்தார்கள், அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினை செய்ய முயன்றார்கள், ஒன்றும் வாய்க்காமல் போயிற்றுன்னு கர்த்தர் சொல்கிறார். உம்முடைய அம்புகளை நான் ஏற்றி அவர் முகத்துக்கு நேர எய்து அவளை புறங்காட்டி உனக்கு விரோதமாக வந்த எல்லாரையும் ஆண்டவர் ஓடச் செய்கிறார். சரட்டை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், கர்த்தாவே உம்முடைய பலத்தில் நீர் எழுந்தருளும், உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறண்டு போவார்களாக, உம்மை பயக்கிறவர்கள் உமக்கு முன்பே ஓடி போவார்களாக. அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் செய்திருக்கிறார், வெற்றியை தந்திருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக தீங்கு நினைத்தவங்க, தீவினை செய்ய முயன்றவங்க ஒன்றும் வாய்க்காமல் போய் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஆண்டவர் அந்த உங்களுடைய மன விருப்பத்தின்படி செய்து உமக்கு தந்தல் விண்ணப்பத்தை தள்ளாது இருக்கிறார், ஆசீர்வாதங்களை தருகிறார், பொற்கிரீடத்தை தருகிறார், தீர்க்காயுசை கட்டளையிடுகிறார், மகிமை மேன்மை மகத்துவத்தை கர்த்தர் தருகிறார், நித்திய ஆசீர்வாதத்தை தருகிறார். நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் bless you. சங்கீதம் 21, 21வது சங்கீதத்தில் பாஸ்டர் சொன்ன மாதிரி வெற்றி பெற்ற பின்பதாக சந்தோஷமாய் பாடுகிறதான பாடலாக இதில் அமைந்திருக்குன்னு பார்க்குறோம். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் என்ன செய்கிறீர், உம்முடைய ராஜாவை நீர் ஆசீர்வதிக்கிறீர், அவர் சிரசின் மேலே பொற்கிரீடத்தை நீர் சூட்டுகிறீர், தீர்க்க ஆயுசை நீர் அவருக்கு கொடுக்கிறீர், நித்திய ஆசீர்வாதத்தை நீர் உம்முடைய ராஜாவுக்கு கொடுக்கிறீர், மகிழ்ச்சியினால் ராஜாவை பூரிப்பாக்குகிறீர், உம்முடைய வலதுகரம் என்ன செய்யுமா, தேவனுடைய கை என்ன செய்யுமா, சத்துருவை பிடிக்குமா, அவருடைய வலதுகரம் பகைவரை கண்டுபிடிக்குமா. ஆமேன். ஆகையினால இந்த நாளில் ஆமேன் கர்த்தாவே நீர் எங்கள் பட்சமாக எழுந்தள்ளும், அப்பொழுது நாங்கள் உண்மை பாடி கீர்த்தனை பண்ணுவோம் என்று சொல்லுகிறார். இந்த நாளில் ஆமேன் நமக்கு கர்த்தர் கொடுத்ததான ஆமேன் நன்மைக்காக, எப்பொழுதுமே கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக எப்பொழுதும் நாம் தாழ்மையாக இருந்து அவர்களிடத்தில் நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக, அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுகிறவர்களாக காணப்படுவோம். ஜெபிப்போம். கர்த்தாவே உமக்கு நன்றியப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கர்த்தாவே ஆமேனப்பா எல்லா இக்கட்டுகளுக்கும் தாவீதை நீர் நீங்களாக்கி ரட்சித்தீர், சத்துருடைய கைகளுக்கு நீர் விடுதலையாக்கினீரப்பா. ஆமேனப்பா. அப்பொழுது பாடி கீர்த்தனம் பண்ணுகிறார்களப்பா. அந்த நாளிலும் நாங்களும் கர்த்தாவே எங்களுக்கு நீர் செய்த எண்ணற்ற நன்மைகளுக்காக எல்லா போராட்டத்திலும் நீர் எங்களை விடுதலை ஆக்கினபடியால் நாங்களுமே பாடி கீர்த்தனம் பண்ணுவோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். மகிமையும் துதியும் கனமும் வல்லமையும் புகழும் கர்த்தாவே என்றென்றைக்கும் ஒருவருக்கே உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.